நாளைக்கு இதே டைம்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க லைக் நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க, இல்ல அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாரோ ஒருத்தவங்க உயிரோட இல்லைன்னா நம்மளோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கும்? கண்ணு கலங்குதுல. ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசுறீங்கன்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி நான் டெய்லி நினைக்கிறதுனாலதான் என்னால ஸ்ட்ரெஸ் இல்லாம எப்பயுமே ஹாப்பியா இருக்க முடியுது. அது எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பாக்கலாம். இப்போ என் லைஃப்ல ஒரு வேர்ஸ்டான சுச்சுவேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் பயங்கரமா ஒரு சண்டை வருது. அதுக்கு பிறகு நான் ஒரு மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்கு மேல இதை பத்தி நினைச்சு கவலைப்படுறதோ வருத்தப்படுறதோ நான் பண்ணவே மாட்டேங்க. பிகாஸ் என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வேர்ஸ்டான சுச்சுவேஷன்ல நான் எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகாம இருப்பேன்னா, என்னோட மைண்டுக்கு உடனே ஒரு தாட் வரும். உனக்கு சிந்து 24 hours தான் உன்னோட லைஃப் டைம். உனக்கோ இல்ல உன் ஹஸ்பண்டோ 24 மணி நேரத்துக்கு மேல நீங்க யாராவது ஒருத்தவங்க உயிர் வாழ மாட்டீங்க அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வரும். ஸோ நீங்களும் இந்த சுச்சுவேஷன் அப்படியே ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற இந்த 24 hours உங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற சண்டையை இன்னும் பெருசாக்கி ஆர்கியூ பண்ணி வேர்சன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆவீங்களா? இல்ல கிடைச்ச அந்த 24 hours இந்த சண்டையை மறந்து மன்னிச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்க ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து அவரையும் ஹாப்பி ஆக்கி நீங்களும் ஹாப்பி ஆவீங்களா? ஐ சூஸ் த செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா லைஃப் இஸ் டூ அன்பிரடிக்டபிள்ங்க. இன்னைக்கு நம்ம இருக்கோம், நாளைக்கு இருக்கோமான்னு தெரியாது. நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதுதான் நம்ம தாத்தா பாட்டி ஆனாதான் செத்து போவோம் அப்படின்னு தான் நம்ம மைண்ட் செட் இருக்குது. இப்ப அப்படியே இருக்கு. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் 20s 30s 40s எல்லாம் ஹார்ட் அட்டாக் ஆக்சிடென்ட் சொல்லி லைனா இறந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பயமா இருக்குங்க. இப்போ என்னோட லைஃப் ஸ்பேன் எடுத்துக்கோங்க. இன்னொரு 30 வருஷம் நான் உயிர் வாழ போறேன்னா மேக்ஸிமம் லைக் 10,000 to 15,000 டேஸ் தான் இருக்கு. அதுவும் நான் செத்த பிறகு யோசிச்சு பாருங்க, நான் யாரோ, என் ஹஸ்பண்ட் யாரோ, என் குழந்தைங்க யாரோ, எங்க அப்பா அம்மா யாரோ ஆயிடுவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டெம்பரரியான அன்சர்டனான லைஃப்ல தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட ஸ்ட்ரெஸ் ஆகி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா கூட இருக்கட்டும்ங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நமக்கு வரணும். நாளைக்கு போகிங்க, தேவையில்லாத பொருட்களை போட்டு எரிக்கிறப்ப அது கூடவே நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத அழுக்குகளான விரோதம், பொறாமை, கோபம், வெறுப்பு எல்லாத்தையும் போட்டு நாளைக்கு எரிச்சிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் அ ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப் வித் அவர் ஃபேமிலி வித்வுட் எனி ஸ்ட்ரெஸ். மறுபடியும் சொல்றேங்க, லைஃப் இஸ் டூ ஷார்ட் அண்ட் அன்சர்டன். மறப்போம், மன்னிப்போம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.